சங்கீதம் 121 4வது அதிகாரத்தை வாசிங்க. 121:4 வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமீன். தூங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்லையப்பா. தூங்காதவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. ஆமீன். இந்த பூமியில யாராலையும் தரக்கூடாத ஒரு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? தெய்வீக பாதுகாப்பு. டாக்டர்ஸால கொடுக்க முடியாது. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அட்வொகேட்டால கொடுக்க முடியாது, அப்பாவால கொடுக்க முடியாது, அம்மாவால கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மேட்டர். அது என்ன தெரியுமா? பாதுகாப்பு. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்றவங்க, இந்த சபைக்கு மேல, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு மேல தெய்வீக பாதுகாப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் 23 நான் ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கல. You will be guarded and protected by heaven. பரலோகத்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுவீர்களாக. பரலோகம் உங்களை கண்காணிப்பதாக. பரலோக சேனை உங்களுக்கு மேலே எப்பொழுதும் விழித்திருப்பதாக. கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த பூமியில் யாராலையும் கொடுக்கவே முடியாத விஷயம். இன்னைக்கு பணம் இருந்தால் சுகத்தை வாங்கிடலாம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் என்ன நாள் நடக்கும்? இன்னைக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா? குற்றாலம் போய் குளிச்சுட்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது எப்படி இருக்கும்? குதூகலம் கொண்டாட்டமே குற்றாலத்தின் அடிவாரத்தில். யூ கேன் கெட் டெம்பரரி ஹாப்பினஸ். இது மாற்றம் கிடையாது. யூ கேன் கெட் டெம்பரரி ஹாப்பினஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்திலிருந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு அனித்தியமான சந்தோஷம் சொல்லி பைபிளே சொல்லுது. ஒரு அனித்தியமான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த பூமியில் யாராலையும் நைட்டு தூங்குனா காலையில் உங்களை கண்டிப்பாக எழுப்பிடுவோம் அப்படிங்கிற கேரண்டி யாரால கொடுக்க முடியும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நைட்டு தூங்குனா காலையில் எந்திரிச்சிருவீங்க அப்படிங்கிறதான கேரண்டி யாரால கொடுக்க முடியும்? யாரால முடியும்? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். நீங்க நிச்சயம் கர்த்தருடைய பாதுகாப்பை நீங்கள் இனிமே உணர்வீர்கள். அவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3:24 வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வெளி பட்டயத்தையும் வைத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் நம்முடைய எல்லைகளில் பாதுகாப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய எல்லைகளில் பாதுகாப்பு. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் மனுஷனை என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தொட்டு வெளியே அனுப்பிட்டார். அனுப்பிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு கர்த்தர் என்ன வச்சார்? பாதுகாப்பை வச்சார். ஆதாம் ஏவாள கர்த்தர் படைக்கும் போதே he created them in a right place. சத்தமா சொல்லுங்க, he created them in a right place. Being in right place is a protection. பாதுகாப்பு என்பது எங்கிருந்து தொடங்குதுன்னா, சரியான இடத்தில் இருந்தால்தான் பாதுகாப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க இருந்தா பாதுகாப்பு? நான் சொல்றேன், திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஹைவேல நடு ரோட்ல நின்னா பாதுகாப்பா, இல்லை உங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்காந்துருந்தா பாதுகாப்பா? ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு சென்ஸ் இன் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல ப்ரொடெக்ஷன்னா தெய்வீக பாதுகாப்பு பிப்ளிக்கலா எங்கேருந்து ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஆண்டவர் எல்லா இடத்தையும் பாதுகாப்பதல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இடத்தையும் அவர் வேலி அடைத்து பாதுகாப்பதல்ல. சில காரியங்களையும் சில இடங்களையும் சில ஜனங்களை மட்டும்தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்லலாமே. அதனால தான் நம்ம சபை எப்பவுமே சொல்லுவேன், பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு சபை. சீக்ரெட் தெரியணும். ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டு அந்த இடத்தை பாதுகாத்தார். அப்போ மனுஷன் ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்ததுனால அவன் ஜீவனுக்கு முதல்ல என்ன இருந்துச்சு? உத்தரவாதம் இருந்தது, அவனுக்கு ஜீவன் இருந்தது, சாவாமை இருந்தது, எல்லாம் இருந்தது. எப்போ பாவம் செஞ்சானோ பாதுகாப்பை இழந்தான், தேவனோட உறவை இழந்தான், எல்லாம் போச்சு. சரியா? இப்போ நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கோம். மீட்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நிச்சயம் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ நீங்க இருக்க வேண்டிய இடம் என்னது? ஏதேன். நீங்க இருக்க வேண்டிய இடம் எது? ஏதேன். ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறார், என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட. இந்த மனவாளி இந்த மனவாட்டி வேற எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய சபை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீங்க சரியான சபையில, வேகமாக நான் போறேன், நீங்க சரியான சபையில பிளான்டாக இருந்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய தோட்டம் ஒன்று, ஃபுல்லாக ஆப்பிள் அது இதுன்னு எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த தோட்டத்துக்கு என்ன இல்லை சுற்றி? இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படிப்பட்ட சபைகள் தான். கனிகள் சூப்பராக இருக்கு, அவங்க முழங்கால போட்டு ஜோம் பண்ணாங்கன்னா சத்தமே கேட்காது, அவ்வளோ சாந்தமாக ஜோம் பண்ணுவாங்க. வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது, மெசேஜ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மெசேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. பாஸ்டர் ஏசவே மாட்டார், பாஸ்டர் சாந்த சொருபி. பாஸ்டர் யாரு? சாந்த சொருபி, இயேசு கிறிஸ்துனுடைய நிழல் சாயல். எல்லாம் சூப்பரா இருக்கு. பட் the garden was not protected. அந்த தோட்டம் என்ன பண்ணல? வேலி அடைக்கப்படல. அப்போ கண்டிப்பா அந்த தோட்டத்தில் இருந்தால் என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. காம்பவுண்ட் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைறது ஈஸியா, காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்ட வீட்டுக்குள் நுழைவது கடினமா? காம்பவுண்ட் வால் இல்லாத எந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? ஈஸியா நுழையலாம். ஸோ நீங்க உங்க ஐஸ்ல வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உன் கண் என்ன பார்க்குதோ, மூளை என்ன சொல்லுதோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஐஸ், சத்தமா சொல்லு, என்ன ஐஸ் அது? அதில் பார்க்கணும், இந்த தோட்டம் அடைக்கப்பட்ட தோட்டமா? அல்லேலூயா சொல்றவங்க அல்லேலூயா சொல்லலாமே. இதற்கு ஒரு நல்ல அடையாளம், நீங்கள் இருக்கிற வாழுகிற இடம் சபை, அது அடைக்கப்பட்ட தோட்டமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு யூ கேன் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி வே. ஒரு தோட்டம் அடைக்கப்பட்டுருந்துச்சுன்னா அந்த தோட்டத்துக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும். ஒரு தோட்டம் திறந்துருந்துச்சுன்னா வாரம் ஒருத்தன் வருவான். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, என்னைய காட்டு நல்ல பிரசங்கியா இருந்தீங்க. உண்மையிலேயே சபை மக்கள்லாம் பயங்கர ஐக்கியம். போன வாரம் பேசிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று பேச அவங்களே சொல்லி முடிச்சிட்டாங்க, பாஸ்டர் அது 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 ஏதோ பயங்கரமான ஆளாக இருக்கியா. வாரம் ஒருத்தன் வருவான் போவான், 2வது வாரம் ஒருத்தன் வருவான் போவான், 3வது வாரம் ஒருத்தன் வருவான் போவான். இன்னைக்கு சபைகள் பாதுகாப்பு, எப்போ சபைக்கு அதிக பாதுகாப்புனா, there should be restrictions. அங்கே சில வரமுறைகள் இருக்க வேண்டும். அந்த தோட்டத்துக்கு காவல்காரன் யாருக்கு கதவை திறக்கிறானோ அவன் தான் தோட்டத்துக்குள்ள வர முடியும். போறவன் வர்றவன் நிற்கிறவன் எல்லாவனும் தோட்டத்துக்குள்ள வந்துட்டு போனா நிச்சயம் அங்கே இருக்கிற ஒரு ஆப்பிளை களவாங்குவான், ஒரு தென்னங்காயை களவாங்குவான். சொல்லுங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ a restricted church, சிம்பிளா பிளாட்ஃபார்முக்குள்ள வரேன், a highly restricted church in doctrine, சத்தியத்தின் அடிப்படையில்
மக்களை கையாளுவதிலும், சத்தியத்தை போதிப்பதிலும், மக்கள் வாழ்க்கையை கையாளுவதிலும் எந்த சர்ச்சு அப்படி அடைச்சி நெருக்கி கட்டம் போட்டு வச்சிருக்கோ, நீ பாதுகாக்கப்பட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாங்கள்லாம் 2026 ரட்சிக்கப்பட்டவங்க, ஃப்ரீடம் பீப்புள். என்ன பீப்புள் நாங்கள்? ஃப்ரீடம் பீப்புள். நாங்கள்லாம் அவுத்து விட்ட காலை சீறி பாய்வும் வந்தால. நாங்களாம் யாரு? அவுத்து விட்ட காலை பாஸ்டர். கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். சீறி சும்மா பாஞ்சோம்னா, தம்பி எந்த இடத்துல உன்னை அடக்குறாங்களோ, எந்த இடத்துல உனக்கு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ஹைலி உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ, எந்த இடத்துல உனக்கு கட்டம் கட்டுறாங்களோ, ஆமீன் சொல்லலாமே, எந்த இடத்துல எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கோ, நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. அப்போ கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை இன்னைக்கு சபையாக பாவிக்கிறார். இந்த சபையிலே மக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுகிறது, இவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, இவர்களை கர்த்தர் மனவாட்டியாக பார்க்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்க போலயே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் தகப்பன் பிள்ளை உறவில் பிள்ளை 18 தாண்டி விட்டால் தோல் தாண்டினால் தோழன். ஆனால் பொண்டாட்டி நம்மளை காட்டிலும் 4 இன்ச்சு கட்டையாக இருந்தாலும் இல்லை 4 இன்ச்சு உயரமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்னது சாவர வரைக்கும் ஏய் மனவாட்டி தான், அங்கே போகாத, அங்கே நிற்காத, இன்றைக்கி எதுக்கு இந்த சேலை கட்டியிருக்க, இன்றைக்கே லிப்ஸ்டிக் குறையா போட்டிருக்க, இன்றைக்கே லிப்ஸ்டிக் கம்மியாக போட்டிருக்க, கூட போட்டிருக்க. நான் சொல்கிறது அந்த காலத்து பொண்டாட்டி. இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ரிலேஷன்ஷிப் எது? அப்பா பிள்ளையா, மகன் பிள்ளையா, தாய் மகளா, மகன் அப்பனா, இல்லை ஹைலி ரெஸ்ட்ரிக்டடான ரிலேஷன்ஷிப் எது? புருஷன் பொண்டாட்டியா. அதனால தான் கர்த்தர் சபையை பார்க்கும்போது எப்படி தனிப்பட்ட நபரை பிள்ளையா பார்க்குறாரு, சபையை பார்க்கும்போது அப்போ மணவாளன் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி தான் சபை இருக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மணவாளன் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி தான் இருக்கணும். The wife should not control the husband. நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸை தவிர்த்து, ஆவிக்குரிய ரீதி சார்ந்த காரியங்களை தவிர்த்து, எந்தெந்த ஃபேமிலிலாம் ஒய்ஃப் டாமினேட்டிங்கோ, யூ ஆர் ஹேவிங் த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். எந்த ஃபேமிலியில் ஒய்ஃப் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அடுத்த காரியப்பா, சர்ச்சுக்கு போவோம், ஜோம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், காணிக்க கொடுப்போம், இது டாமினேட்டிங் கிடையாது. இது என்ன தெரியுமா? இது தேவனுக்குள்ளே உங்களை அதிகமாக கொண்டு சேர்க்கிற ஒரு கம்ஃபோர்ட். கடவுளுக்கு அடுத்த விஷயங்களை தான் புருஷமார டாமினேட் பண்ணி கொண்டு போகணும். மற்ற விஷயங்கள், இங்கே பெட்ரோல் போடுங்க, அங்கே பெட்ரோல் போடாதீங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஸோ இதெல்லாம் விடுங்க. மணவாளன் விருப்பம் போல் வாழ்வது தான் மணவாட்டி. கர்த்தர் சபையை ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடமாக தேவன் பார்க்கிறார். சபை எப்படி பார்க்குறாரு? அப்போ அந்த பாதுகாப்பு வேணும்னா அங்கே எல்லாரும் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமே. அந்த தோட்டம் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன பண்ணான்? பிரவேசியார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் சர்ச், ரெஸ்ட்ரிக்டட் பவுண்டரிஸ் உங்க லைஃப்ல நிச்சயம் பாதுகாப்பு கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாலிப பிள்ளைங்க, பாஸ்டரினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, பாஸ்டரினை கட்டுப்படுத்துறாரு, பாஸ்டரினை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நீ என்ன பண்ணப்படுகிற? நீ பாதுகாக்கப்படுகிற. ஆமீன் சொல்லலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்தால் பாதுகாப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்தால் பாதுகாப்பு. 2வது பாயிண்ட் நான் வேகமாக போகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அடுத்து 1வது நம்முடைய எல்லைகளை பாதுகாக்கிறார். த்ரூ த சர்ச், சபையின் மூலமாக எல்லையை பாதுகாக்கிறார். 2வது பிரயாணங்களில் பாதுகாப்பு. யாத்திராகம 13ஆம் அதிகாரம்
21, 22 வசனம். யாத்திராகமம் 13, 21, 22 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலோ வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு என்ன பண்ணினார்? முன் சென்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தலைகளுக்கு மேலே, உங்கள் வீடுகளுக்கு மேலே உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு மேகம் இருக்கிறது. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ ஒரு அல்லேலூயா, சத்தமோ ஒரு அல்லேலூயா, சத்தமோ ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தாராம்? பகல் காலத்தில் மேக ஸ்தம்பமும், காலத்தில் அக்கினி ஸ்தம்பமா. என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மேகஸ்தம்பம் பகல் காலத்தில் நமக்கு மேலே வெயில் படக்கூடாதபடிக்கு நம்மளை பாதுகாத்தது. என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும்படி கர்த்தர் ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்காரு. பகலில் பார்த்து சொல்லுங்கள், எல்லா நேரமும் எல்லா காலமும் ஆண்டவர் கொனன்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். நடத்துவார். அவ்வளோதான். பைபிளே நம்ம பார்த்துருக்கிறோம். வேதாமத்தில் அநேக பல பகுதிகளை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் ஜனங்களை என்ன பண்ணினார்? நடத்தினார். மோசையோடு பேசினார், ஜனங்களை நடத்தினார். காட் எல்லா நேரமும் கர்த்தருடைய வாய்ஸோ எல்லாரும் கேட்கறதுக்கு அளவுக்கு எல்லாரும் அந்த ரேஞ்சுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியலை. எல்லாருக்கும் சத்தத்தை கேட்கறது அளவுக்கு தேவனோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஃப்ளோ இருக்கும். இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இதை செய்யலாம்னு சொல்லி தேவனுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. தைரியமாக முன் சொல்லுங்க. அவருக்கு சித்தமானது வாய்க்கும், சித்தமில்லாது வாய்க்காதே போகும். மேகஸ்தம்பம் மேலில் இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலில் இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் மேகஸ்தம்பம் பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் அன்பான தேவன் கையை உயர்த்தி, என் வீட்டுக்கு மேலே, எனக்கு மேலே அக்கினிமயமான ஒரு மேகம் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு மேலே ஒரு மேக ஸ்தம்பம் பகல் காலத்தில் என்னை நடத்துகிறபடியால் ஸ்தோத்தரிக்கிற இயேசுவின் நாமத்தினால் என் எல்லைகளில் தேவனுடைய மேகஸ்தம்பம், தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. மேகஸ்தம்பம் முதல்ல ஆண்டவர் சொன்ன பாதுகாப்பு எல்லைகளில் பாதுகாப்பு. எதில் பாதுகாப்பு? நம்ம வாழுகிற எல்லை எல்லாமே சேர்த்து, வீடு, வேலை ஸ்தலம் எல்லாம். இஃப் யூ ஆர் நீ தான் வீட்டுக்கு சாவி. உன் மேலேயே பாதுகாப்பு இருந்துச்சுன்னா உன் உடையவைகள், உன் உடைமைகள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமே. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். If you are protected, your things are protected. நீங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூணுக்கு மேலேயும் தெய்வீக பாதுகாப்பு இருந்தால் உங்கள் உடைமைகள் எல்லாத்திலையும் பாதுகாப்பு இருக்கும். வீடு, காரு, பங்களா, ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஆண்டுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். யூ ஆர் த கீ ஆஃப் பிளெஸ்ஸிங். நீங்கள் தான் சாவி. ஆமேன்னு சொல்லலாமே. அதுக்கும் இதுக்கும் தனிச்சுலாம் வர வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பாதுகாப்பு இல்லை. ஆஃப்கோர்ஸ் உங்கள் மேலே அந்த ப்ரொடெக்டட் ஐடென்டிட்டி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க கார் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது.
நீ தான் சரியில்லை. இஃப் யூ ஆர் ப்ரொடெக்டட், யுவர் கார் வில் பி ப்ரொடெக்டட். நீங்கள் உங்களை தான் என்னன்னு சொல்லி பார்க்கணும், அதுக்கப்புறம் வீட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் காரை பார்க்கணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஆழமாக உங்கள் இதயத்தை நீங்கள் நாட்டி வைத்திருந்தால் கண்டிப்பாக எந்த போராட்டமும் உங்களை நிச்சயம் தொட முடியாது. பாதுகாக்கப்பட்ட ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லலாமே. இரண்டாவது, வாழ்க்கையில் போகிற பிரயாணங்களை வழிநடத்த பாதுகாப்பு. எதை பாதுகாப்பு? வாழ்க்கையில் போகிற பிரயாணங்களில் வழிநடத்த பாதுகாப்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்க போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு என்பது பைபிளை தலைக்கு பின்னாடி தலைமாட்டிகளை வச்சுட்டு படுக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய பாதுகாப்பு என்பது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியாய் சார்ந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்க போலயே. ஒரு பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறார், சோதம் குமாராவை. தேவ தூதர் ஆபிரகாம் கேட்கிறான், ஒரு நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? என்ன சொன்னாரு? அழிக்க மாட்டேன். அதான் தனிப்பட்ட நபரை சார்ந்தது. நீ ஒரு நீதிமானாக இருந்தால், நீ தேவனோடு வாழுகிற மனுஷனா இருந்தா நிச்சயம் உன் பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார். அப்ப பிரச்சனை பட்டணமா நீங்களா? நான் தான். மேக் யுவர் செல்ஃப் பி கரெக்டட் டு கம் அண்டர் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமைக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக வாங்க. அந்த சில உபதேசங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக உங்களை நிலைநாட்டுங்க. நிச்சயம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஸோ மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். சொல்லுங்க பார்க்கலாம். மேகஸ்தம்பம். அடுத்து போகிறேன். அடுத்து வியாதியிலிருந்து பாதுகாப்பு. சங்கீதம் 91:6 எடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஓயாமல் எனக்கு நோய் வருது, ஏன் எனக்கு இப்படி நோய் வருது? சங்கீதம் 91:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வியாதிகள் இருந்து, how God save us from critical illness. வாசிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட நோய் ஜலதோஷமோ தலைவலியோ இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சங்கீதம் 91:6 சொல்லப்பட்டது முட்டுவலியோ தலைவலியோ வாந்தியோ பேதியோ அல்ல, இருளில் நடமாடும். மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க. இருளில். இருளில் என்ன நோயா இது? சரி, இருட்டில் நடமாடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். கை எப்படி வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் கை வச்சுக்கோங்க. இருட்டில் அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வருது. மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டில் அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வருது, அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வருது. எவன் வீடு திறந்திருக்கோ உள்ள போயிருது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ரெஸ்ட்ரிக்டட் பவுண்டரி தான் பாதுகாப்புக்கு. 2 கையை உயர்த்தி 40 நாள் ஜபலாம் கிடையாது. ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் லைஃப். என்ன உபதேசம் கேட்கணும், டிவியில் எவன் பிரசங்கம் ஓடணும், எவன் பாட்டை கேட்கணும், யார் உபதேசத்தை கேட்கணும், எங்கே காணிக்க கொடுக்கணும், தீஸ் ஆல் த டோர்ஸ். இந்த பவுண்டரிஸ்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா பிசாசு உங்கள் வீட்டு வாசலில் 40 வருஷம் குத்தகைக்கு எடுத்து உட்காந்துருந்தாலும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்கணுமா ஒளிய. அங்கிட்டு போவான், இங்கிட்டு வருவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிசாசு அங்கிட்டு போவான், இங்கிட்டு வருவான், அங்கிட்டு போவா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு விரோதமாக இருக்கிற டெவில்லாம் ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டு. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் பேயெல்லாம் ஸ்லிம்மாக இருக்கா இல்லை ஃபேட்டாக இருக்குதா? மேலே இருக்கவங்களாம் கேளுங்க. உங்கள் பேயெல்லாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற பேயெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கா ஃபேட்டாக இருக்கா? ஸ்லிம்மாக இருந்தால் கைத்தட்டி அகமகிழுங்கள். அது நடந்து ரொம்ப அந்த பேயெல்லாம் என்ன ஆகி போச்சு? வெயிட் லாஸ் ஆகி போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பெருசா ஹைட்டா பயங்கரமாக வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு. இப்போ நான் புரிஞ்சுக்கிடுவேன், அந்த பேய் எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒல்லியா ரொம்ப மெல்லிசா ஒரு பேய். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பேய் ட்ரை பண்ணுது, அதால் நிம்மதியாக வாழ முடியலை. சும்மா ஜோக்குக்கு சொல்கிறேன், ஃபன்னுக்கு சொல்கிறேன். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நைட் டைமில் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நைட்டு படுத்தாங்க செத்துட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? நைட்டு செத்துட்டாங்க, காலை எந்திக்கல. ஸோ ராக் காலங்களில் பிசாசுக்கு
அதிகாரம் கூட கம்மி கிடையாது. நைட் டைமில் டெவில் ஒர்க் பண்ணும். நைட் டைமில் டெவில் என்ன பண்ணும்? பகலில் 50% வேலை செய்யுதுன்னா நைட் அவன் ஒரு 100% ஃபுல் விங்கில் இருப்பான். ஆக்சுவலாக அதிகாலை ஜபம் கூட அப்படி தான். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள், அந்த கான்செப்டும் அதான். அதிகாலை நேரத்தில் டிவைன் கனெக்டிவிட்டி வித் த வேர்ல்டு. யாக்கோபு கண்ட சொப்பனம், இயேசு கிறிஸ்து அதிகாலமே இந்த ஜோம் பண்ணது, தேவத்தூரில் ஏற டிவைன் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற டைம் வந்து அதிகாலை நேரம். ஸோ அதிகாலை அந்த ராக்காலம்னா நைட் அந்த 12லேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் அந்த 2 hours. அந்த ராக்காலங்களில் பிசாசின் வல்லமைகளும் நடமாட்டங்களும் மிகுந்த அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஹியூமன் ஸ்பிரிட்ஸ் அலர்ட்டாக இருக்கும்போது, மனுஷனுடைய ஆவி தெளிவாக இருக்கும் பொழுது பிசாசுகள் யாருக்குள்ளேயும் அவ்வளோ ஈஸியாக புகிற முடியாது. வேதாமத்தில் ஒரு ஓமையை இயேசு சொல்லி வைத்திருப்பார். பிசாசானவன் ராக்காலங்களில் எதை விதைக்க புறப்பட்டானா? கலைகளை விதைக்க புறப்பட்டான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ முழிச்சிருக்கேன், நான் இப்போ முழிச்சிருக்கேன், லைவாக இப்போ இப்படி இருக்கேன். என் முன்னாடி பிசாசு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன்? இயேசுவி நாமத்தினால என் வல்லமை வரங்கள்லாம் உபயோகிச்சு என்ன பண்ணிடுவேன்? அதை வெளியே அனுப்பிவிட்டுருவேன். ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவி, என் மேண்டல், சோ கால்ட் இஸ் மேண்டல், என்னுடைய தீபம், நான் தூங்கும்போது எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? அது ஏன்னா என் தீபத்தை ஆப்ரேட் பண்ணுறது நான். எனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஆல்டரை, அந்த மேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது நான் தான். அந்த அந்த அக்கினியை கர்த்தர் நமக்குள்ளே போட்டிருப்பாரு. அந்த அக்கினியை பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கும்? நம்மகிட்ட தான் இருக்கும். நம்ம எடுத்து பயன்படுத்திட்டோம்னா அந்த பிசாசு போயிடும். ஸோ நம்ம தூங்கும்போது நான் மட்டும் இளைப்பாறுவதல்ல, நம்முடைய ஆவியும் என்ன பண்ணுது? இளைப்பாறுது. அதனால தான் நான் சொல்றாரு, அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ ராத்திரி நேரம் தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க நல்லா தூங்கும் பொழுது எப்பவுமே சொப்பனம் வராது, எப்பவுமே பிசாசு வர்றது நமக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி திரிகிறான். பால்பண்ணி நகர் 1ஆம் தெருவில் ஒரு 2 நிமிஷம் சுற்றுவான், டைம் பாஸ் ஆச்சுன்னா 3ஆம் தெருவில் சுற்றுவான், டைம் பாஸ் ஆச்சுன்னா திடீர்னு மட்டக்கடையில் சுற்றி இப்படி வந்துட்டு இருப்பான். அப்படியே அங்கிட்டு இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருப்பான். எவன் வீட்டில் டோர் திறந்துருக்கோ அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். இது உண்மை. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம டோர்ஸில், நம்ம எல்லைகளில் எது நம்மளை பாதுகாக்கும்? விச் வில் சேவ் அஸ்? எது நம்மளை இந்த பிசாசின் நடமாட்டங்களிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து நம்முடைய ஜீவனை பாதுகாப்பது என்ன? நம்ம ஜபமா? நீ தான் தூங்கிடுவிய. ஓ உபவாசமா? ஓ பரிசுத்தமா? இல்லை. எடுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்தினுடைய சில பகுதிகளை வாசிக்க போகிறோம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. யாத்திராகமம் 12-13 வாசிங்க. நீங்கள் இருக்கும் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நான் என்ன பண்ணுவேன்? நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். சரி, வெயிட் பண்ணுங்க. இந்த எகிப்து தெய்வம் எங்கே இருந்தது? இந்த எகிப்தின் தெய்வம், நிறைய பேர் சொல்றாங்க இயேசுவின் ரத்தம் இருந்தா போதும் நான் பாதுகாக்கப்பட்டுருவேன். நான் டாபிக் உள்ள வாரேன். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆழமான டாபிக். எதற்கு மேல நீதியை செலுத்துவேன்? இப்போ ஆண்டவர் எகிப்திய ஜனங்களை கொன்னது எதற்காக? யாரை பழி வாங்குறதுக்காக? சரி, நம்ம ஆண்டவரை பழி வாங்கணும்னா பிசாசு யாரை கொல்லணும்? உன்னையே தான் கொல்லணும். யூ ஆர் ரெப்ரசன்டிங் யெகோவா. நீ யெகோவா தெய்வத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பூமியில வாழ்ற. அந்த ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை ரெப்ரசன்ட் பண்ணி வாழ்றாங்க. ஆமீன். கையை வைத்து இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் பார்த்தா அவரும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாரு. அவனும் எது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு வரைக்கும் அவன் வாழ்ந்துருவான். இந்த அடிதடி சண்டையில் போய் சேர போறது யாருன்னா டுபாக்கூர் விசுவாசிகள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. டுபாக்கூர் விசுவாசிகள்.
ஸோ யூ வாண்ட் டு நோ ஒன் திங், இது ஒரு கேரம் போர்ட் கேம் மாதிரி இந்த லைஃப். ஆண்டவர் அழகாக தான் காயின் அவுட்டுவார். நீங்கள் நான் இப்படி தான் போவேன்னா போ, அங்கே ஒருத்தன் அடித்து பாக்கெட்டில் போட்டு உள்ளே போட்டு கொண்டு போயிட்டே இருப்பான். அதான் சொல்லுகிற உங்கள் சுய ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் இல்லாமல், இஃப் காட் கைட்ஸ் யூ இன் திஸ் டைரக்ஷன், ஒரு காரியத்துக்கு நேராக கர்த்தரை தட்டி விடுறாரா, அமைதியாக சந்தோஷமாக அதற்கு நேராக பயணிக்கணும். சுய விருப்பம், மாம்சம், நம்முடைய பர்சனல் விஷன், லாங்கிங்ஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துட்டோன்னா, அவர் இப்படி தட்டினார்னா நீங்கள் எப்படி போவீங்க? இப்படி போவீங்க. பாஸ்டர் நான் இப்படி போக மாட்டேன், நான் எப்படி போவேன்? இப்படியே தான் நான் போவேன். ஸோ நல்ல கவனிங்க, எகிப்தின் தேவர்களுக்கு மேலே கர்த்தர் என்ன சொல்றாரு? நீதியை செலுத்துவேன். சரி, அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, இப்போ புரியும் ஏன் நம்ம வீட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி. வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு, உன் பரிசுத்தத்தை கண்டு, வெயிட் பண்ணுங்க, உன் பரிசுத்தத்தை கண்டோ, உன் ஜபத்தை கண்டோ, வல்லமையை கண்டோ இல்ல, அந்த ரத்தத்தை கண்டு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்து உங்க வீட்டு நிலைக்கால்களை தெளிச்சு. So divine protection is not up to you. தெய்வீக பாதுகாப்பு என்பது உன் திறமையை சார்ந்ததல்ல, உன்னுடைய நீதியை சார்ந்ததல்ல, உன்னுடைய காரியங்களை சார்ந்ததல்ல. முதலாவது நீ இருக்கும் இடத்தை சார்ந்தது. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் நடத்துகிற வழிகளை பின்பற்றும் போது அவருடைய டைரக்ஷன் லீடிங். மேகஸ்தம்பம் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு நேரா போகுதுன்னா நம்ம எங்க போனோம்? இப்ப மேகஸ்தம்பம் எங்க நிக்கி? சரி, மேகஸ்தம்பம் பால்பானைக்கு நேரா போச்சுன்னா எங்க போனோம்? வண்டி எடுத்துட்டு ட்ருன்னு மேகஸ்தம்பம் லெஃப்ட்ல போகுது, சார் எங்க போறாரு? ரைட்ல போறாரு. அங்க யார் உட்கார்ந்துருப்பா? பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் அதிபதி உட்கார்ந்துருப்பான். அவங்க தான் ஸ்டேக்கன் கொடுப்பாங்க. வெல்கம் டு ஜோன் ஆஃப் கேன்சர். தின்னு நல்லா தின்னு. ஆட்டுக்கறி, எலும்பு போடுப்பா, எலும்பு போடு. பாயாசம் இல்லையா? பாயாசம். இப்ப ரெண்டாவது பாயாசம் கொண்டு வாப்பா. Welcome to the zone of cancer. God's leading குள்ள நீங்க சக்குன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தலையில இருக்க ஒரு மயிரையும் பிசாசு எடுக்க முடியாது. ஆமென். எல்லாத்துலயும் God's leading. மேகஸ்தம்பம் பால்பானை நகருக்கு நேரா கிளம்புதுன்னா எங்க வரணும்? பால்பானை நகர்ல வந்து நிக்கணும். மேகஸ்தம்பம் இன்னைக்கு நைட்டு கிளம்பி அப்படியே கூட்டாம்பளிக்கு இன்னைக்கு உங்களை போக சொல்லுது, கூட்டாம்பளி சுவிசேஷ ஊழியத்துக்கு போக சொல்லுதுன்னு எங்க போனோம்? இல்லை, எனக்கு லீடிங் எங்க அடிக்குது? எனக்கு எங்கேயோ லீடிங் அடிக்குது. ராஜ்நகர்ல லீடிங் இப்போ எனக்கு அடிக்குது. இப்போ இவர் எங்க போறாரு? மேகஸ்தம்பம் இல்லாமல் எங்க போறாரு? ராஜ்நகர். இப்படிதான் பாதுகாப்பு இழக்கிறோம். காட்ஸ் லீடிங், எதை செஞ்சாலும் காட்ஸ் லீடிங்குள்ள இருக்கும் பொழுது, இடம் வாங்கணுமா, that should be God's leading. கல்யாணம் கட்டுறோமா, காட்ஸ் லீடிங். ஊழியம் செய்கிறோமா, ஊழியம் கூட எக்கு தப்பா பண்ணக்கூடாது. அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க வியாதியிலையும் மரணங்களையும் செத்து போயிடறாங்க இளம் வயதில். எல்லாத்துலேயும் காட்ஸ். when I pray for the people, சில பேருக்கு தலை மேலே கை வச்சு அப்படியே அனுப்பிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஜோம் பண்ண வேண்டிய டைம் அதுவாக இருக்காது. அதை போட்டு நம்ம மெனக்கெட்டு உட்காந்து ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று டைம் இருக்காது, இல்லை அவன் நல்லா இருப்பான், அவனுக்கு ஜபம் தேவை அப்படிங்கிற கட்டாயம் இருக்காது. நம்ம மக்களுக்கு அதை ஏற்றுக்கிட முடியாது. உடனே நம்ம அனுப்பினோடனே பின்னாடி போயிட்டு, என்னடா இவன் நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணல, சாமி நீ நல்லா இருக்க, உனக்கு தேவையில்லடா. வியாதியஸ்தனுக்கு he is all right. சில பேர் தலைமையில கை வச்சு ஆண்டவர் சொல்றாரு he is. எதுக்கு ஜெபம் பண்ணும்? கடவுளே ஆல்ரைட்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைமையில கை வச்சு என்னடா நீங்க? God's leading, even praying for people, God's leading. படிப்பா, காட்ஸ் லீடிங். இந்த மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் போதாங்க அமைதியா பாவா வாயில கை வச்சு நீ பசாட் நடந்து போயிட்டு இருந்தேன்னா உன்னை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. மேகஸ்தம்பம் ஆப்பிரிக்கால போய் படிக்க சொல்லுதுன்னா எங்க போனோம்? இந்தியாவுக்குள்ளேயே சுத்தக்கூடாது. இல்லை மேகஸ்தம்பம் விஓசி காலேஜில் தான் படிக்க சொல்லுதுன்னா விஓசி காலேஜில் தான் படிக்கணும். எடுப்படுத்து என்ன பண்ணக்கூடாது? சென்னைக்கு கால் தெரிக்க போகக்கூடாது. போனால் மேகஸ்தம்பம் விலகிவிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்க அனுப்பின பிள்ளை
திரும்ப வரலை, ஃபாரின் போன புருஷன் திரும்ப வரலை, இதெல்லாம் உங்கள் ஓன் டிசிஷனால் எடுத்த முடிவுனால மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் விட்டு உங்கள் இருதயங்களை விலக்கி நீங்கள் போனதுனால பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. சும்மாலாம் பிசாசு உங்களை தொட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சும்மாலாம் பிசாசு உங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மூணாவது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? திருமணமானாலும் மேகஸ்தம்பம் போய் நிற்கிற இடத்துல போய் திருமணம் செய்ய வேண்டும். சபை ஆனாலும் அது பெஸ்ட் இது பெஸ்ட்ல, எங்க மேகஸ்தம்பம் நமக்கு எழுப்பி நிற்குதோ அந்த சபைக்குள்ள அடங்கி நிற்கணும். எதுவா இருந்தாலும் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எங்க கொண்டு போதோ அந்த கிளியரன்ஸ்ல நீ இருந்தேனா, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், யூ டோன்ட் வாண்ட் டு ப்ரே ஃபார் யுவர் ஹீலிங். உன்னுடைய சுகத்துக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய சாப்பாடுக்கு நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் பணத்துக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம் மூலமாக அக்னி ஸ்தம்பம் மூலமாக ஆச்சரியமாக அற்புதமாக செய்தார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஸோ சுய முடிவுகள் பாதுகாப்பை உடைச்சி நிர்மூலமாக்கி நம்மளை என்னமோ ஆக்கி விடும். சரியா? மூணாவது, இயேசுவின் ரத்தம். சத்தமா சொல்லுங்க, என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13 வாசிங்க. யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராதிருக்கும். 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. You are connected with this ministry. நீ இந்த சபையோட கனெக்ட் ஆயிருக்க. If there is a critical problem, நீ சரியா என் கூட கனெக்ட் ஆயிருந்தேனா அந்த அந்த ஸ்பார்க் கரெக்டா உனக்கு அற்புதமா நிறுத்தும். நான் சொன்னேன், there's a cloud of glory upon your life. உங்க வாழ்க்கைக்கு மேல ஆண்டவருடைய மகிமையின் மேகம் இருக்குது. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ அதனால நான் அதான் சொல்வேன், தீர்க்க அரிசியா இருந்தாலும் புழுங்கல் அரிசியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவன் சபைக்குள்ளே அடங்கி இருந்தாலும் மட்டும்தான் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க போல. பாஸ்ட்ரல் அனாயிட்டிங். இந்த இடத்துல ஜனங்கள் பஸ்காவை புசித்தார்கள். எதை புசித்தாங்க? பஸ்கானா புளித்த மாவில்லாத அந்த அப்பத்தை எடுத்து ஆட்டுக்குட்டியை துவைச்சி எல்லாம் சாப்பிட்டு பிறகு எடுத்து அதுக்குள்ளே போக விரும்பலை, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அவங்க வாழ்ந்தாங்க. இங்கே அழிக்கிறதுக்கு யார் வாரா?
நான் உனக்கு சொல்லட்டுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் நல்லது மட்டும் செய்வார், கெட்டது செய்ய மாட்டார்னு. இங்கே ஜனங்களை அழிக்க வந்தது ஏஞ்சல் ஆஃப் காடா, தேவனா? ஸோ அழிவில் 2 விதம் இருக்குது. ஒன்று தேவனால் வருகிற வாதை. தாவீதுலாம் அப்படி தான், தேவனால் வரப்பட்ட வாதையில் தான் மாட்டி சிக்கினான் ஒரு நாளின் களத்தில். லைஃப்பில் அழிவு வந்த உடனே நம்ம உடனே என்ன நினச்சிடும் தெரியுமா? பொல்லாத ஆவியை, வாழ்க்கையை அழிக்கிற பொல்லாத ஆவியை இயேசு நம்ம கட்டுக்கிறேன். நீங்கள் யாரை கட்டுறீங்க? தேவனை கட்டுறீங்க. யூ ஆர் பைண்டிங், யூ ஆர் ட்ரைங் டு பைண்டிங் காட். அதான் முடியாது. அதுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நமக்கு. இந்த பிரச்சனை தேவன் அனுமதிச்சதா இல்லை பிசாசு கொண்டு வந்ததா? அந்த கிளியரன்ஸ் ஸ்பிரிட்ல எப்பவுமே இருக்கணும். தட்ஸ் வை யூ நீட் அ மேன் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையில் நல்ல தேவ மனுஷன் வேணும். அப்போ இந்த ரத்தத்தை பார்த்து இயேசு என்ன பண்ணிடுவாராம்? அந்த வீட்டுக்குள்ள போகாம கடந்து போயிடுவாராம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் அப்படின்னா பாவம் மன்னிப்பின் நிச்சயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லைஃப்ல இன்னைக்கு பாவம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அநேக பேருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆனால் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. பாவ மன்னிப்பின் they knows not strong. ஏன் தெரியுமா பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை? இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்பது மிக ஈஸியான விஷயம். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? நான் சொல்லி தரேன். ஆண்டவரே, நேற்று நைட்டு நான் களவாண்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஏசப்பா, நான் இதை அறிக்கை செய்கிறேன். இது ஈஸியா இல்லையா? இனிமா நான் களவாங்க மாட்டேன், இது கஷ்டமா இல்லையா? நீ யாரு? வாடி வா. மேல இருக்கவங்க நல்லா நீ பாருங்க, வாங்க. இதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஆண்டவரே, நான் போன மாதம் தெரியாமல் சண்டே சர்ச்சுக்கு வராமல் சடங்கு வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா கடிச்சோறு தின்ட்டு வந்துட்டேன். இப்போ வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணுது? வலிக்குது, கொடன்னு சொல்லிது. ஆண்டவரே, சாப்பிட்டா எதுவுமே வயிற்றில் நிற்க மாட்டேங்குது. பாஸ்டர், இங்கே வலிக்கும் போது இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கும் போது இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கும் போது இங்கே வலி. எங்கடா வலிக்கு? மொத்தமாக வலி. இதே மொத்தமாக சொல்லியிருக்கலாம். இங்கே வலிக்கும் போது இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, எல்லாம் வலிக்கு. சரி, என்ன செஞ்ச? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். சரி, சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. பைபிள் அற்புதமாக வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து. பக்கத்தில் விட்டுட்டீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விட்டுட்டீங்களா? நீங்க வந்த மார்க்கத்தை, எகிப்தின் தெய்வங்கள் இருந்த மார்க்கத்தை 100%, எகிப்தின் தெய்வங்களை வழிபட்ட மார்க்கத்தை 100% விட்டு விட்டீர்களா? விட்டீங்க? 100% நான் சொல்றேன். இந்த ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விக்கிரக வைபவங்கள் கூட நான் காலை வச்சது கிடையாது. I was so clear in that. God loves the sinners, but He doesn't love the sin. பாவிகளை நேசிக்கிறாரு, ஆனால் பாவத்தை அவர் என்ன பண்ணல? நேசிக்கல. ஏன் வெறுக்கிறாருன்னு ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க வார்த்தையை. ஸோ கர்த்தர் உங்களை நல்ல சபைக்கு கொண்டு வந்துட்டாரு, நல்ல ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, வெளிப்பாடு நிறைஞ்ச இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. வேற எதுக்கு இன்னும் நீ அங்கே ஒரு டச் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க? ஒய் விட மனசுல இல்லை? அப்போ ஸ்னேக் பாபு வருவார், வந்து ஹலோ குட் மார்னிங். பாம்பு 10 நாள் எப்படி பேசும்? அன்பாதான் பேசும். இன்னொரு விஷயம் சொல்றேன். உலகத்தில் வீட்டில் வளர்க்கிற பிராணிகளை குறித்து, இதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் வளர்க்கிற பிராணிகளை குறித்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஸ்பிரிச்சுவல் இன்சைட். தேவன் மிகவும் உயர்ந்தவர், சிறந்தவர். எங்கேயாவது பைபிளில் ஆண்டவர் மிருகங்களுக்குள்ளே புகுந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு எதற்குள்ளே புகுந்தான்? மிருகத்துக்குள்ளே புகுந்தான். இயேசு கிறிஸ்து லேகியோனை விரட்டும் போது யாருக்குள்ளே புகுந்தான்? பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே புகுந்தான். நீங்கள் இது நிறைய ஊழியக்காரங்க கூட நான் பழகும் போது நான் கற்றுக்கொண்ட காரியம். நீங்கள் நிறையா பேர் இன்னைக்கு அந்த வெளிப்பாடு லைஃப்பில் இருக்குது. எனக்கு ரோட்டில் 10 நாய் வருதுன்னா அந்த ஒரு நாய் பொசஸ்ன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நாய் நான் உங்களே சொல்லலை, ஐயோ உண்மையிலே ரோட்டில் 10 வெறி பிடிச்ச நாய் வருதுன்னா
அதில் ஒரு நாய் பொசஸ்டுன்னு சொல்லியும். நான் ஷில்பாட்டு சொல்லுவேன், அந்த செவல கலர் நாய் வண்டியை துரத்தும் பாரு அப்படின்னு. அது கரெக்டாக துரத்தும், விடாம துரத்து. டக்குடு 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 டக்குடு. இன்னைக்கு பிசாசு உங்கள் லைஃப்பில் டைரெக்டாக போக முடியாட்டினாலும், நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் ஒரு நாய் வளர்க்குறது நிப்பாட்டிட்டேன். பெரிய மண்டடி யோயாமல் புகுந்துருச்சு. அன்பான நாய் ஒன்று வளர்த்தேன். எப்போல்லாம் கீழே பேய் விரட்டணும் மேலே போய் பார்ப்பேன், மல்லாந்து கிடக்கும் நாக்க தள்ளிட்டு. உடனே ட்ரிப்ஸு குளுக்கோஸ்லாம் வாங்கி வச்சுருப்பேன். நானே போட்டு ட்ரிப்ஸை குத்தி காலில் குத்தி படுக்க போட்டு அவங்க நல்லா ஒரு 2 நாள் ட்ரிப்ஸு குளுக்கோஸு வாட்டர் மெலன் கிரேப் ஜூஸ் எல்லாம் குடித்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் என்ன அடுத்த ஜபம் வந்துடும். செவ்வாய்க்கிழமை இப்படி நடக்கும், அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துடும். வெள்ளிக்கிழமை பேய் விரட்டி விடுவேன், போய் மல்லாந்து கிடக்கும் அப்படின்னு. என்னடா கொடுமை இது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கீழே சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாய்க்கு ஜெபனை பூசி தலை மேலே கையை வச்சு, போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, என்னால் பண்ண முடியல. லுக் ஒன் திங், ஆண்டவர் யோபு மேலே பிசாசு தாக்குதல் நடத்தும் போது, நல்ல கவனிங்க, பிசாசு தாக்குதல் நடத்தும் போது அவனுக்கு உண்டான ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாத்தையும் அடிச்சது. ஸோ பாதுகாப்பு என்பது நம்மளை மட்டும் சார்ந்ததில்லை. நான் அடிக்கடி ஆண்டு ஜோன், தயவு செஞ்சு ஆண்டவரே பாதுகாப்பு என் வண்டிக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நேரமும் மீட்டிங் முடிஞ்சு நம்ம வரும்பொழுது எனக்கு பின்னாடி டாடா மேஜிக் ஒன்று வருது. அந்த டாடா மேஜிக் என்ன பண்ணுங்க, பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஆனால் என்ன பேசிட்டு வரானுங்க, ஏது பண்ணிட்டு வராங்க, எது நமக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிருகங்களுக்குள்ள பிசாசு புகுவது உண்மை. Devil can get possessed into the animals. பிப்ளிக்கல அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்துக்குள்ள என்ன போச்சு, பாம்பு போச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க பாம்புனாலே என்னது பேய், அப்படி கிடையாது. எந்த பாம்புக்குள்ள பேய் புகுந்துச்சோ அதுதான் என்ன பாம்பு, கெட்ட பாம்பு. மீதியெல்லாம் என்ன பாம்பு, உண்மை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய மந்திரவாதி உங்களோட ஷேர் பண்றேன். அவர் சொன்னாரு, மக்களை கொல்லுவதற்கு சில ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், பாம்புக்குள்ள அனுப்பி அந்த பாம்பு இவங்க இருக்கிற வீட்டை தேடி வருமா. யார் வீட்டுக்கு விரோதமாக செய்வனை வச்சாங்களோ வீட்டுக்குள்ள வந்துருமா. அந்த ஆவி பாம்பை கூட்டிட்டு வருமா. நான் ஒன்று சொல்லட்டுமா, பாம்புக்கு காது இருக்குதா, பாம்பு காது இருக்குதா, பிறவன் அது எப்படி மடங்குது. ஸ்னேக் டசன்ட் ஹேவ் இயர்ஸ், பட் அது எப்படி காதில் கேட்டது உள்ள வருது. யார் பாம்பை கையாள்றதுக்கு ஆவியிலே அசுத்தாவினால் பலன் கொண்டிருக்கிறானோ, தாவீது இசை வாசித்த போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி. அதனாலதான் சொல்லுகிறேன், பி கேர்ஃபுல் இன் ஹியரிங் த மியூசிக்ஸ். கிறிஸ்தவ உலகத்தில் வர்ற எல்லா பாட்டும் பாட்டல்ல. சில பாட்டெல்லாம் பாம்புக்கு மகுடம் ஊதுன மாதிரி, உன் பிள்ளை அப்படியே ஏற்பட்ஸ் இருக்காடா, ஏற்பட்ஸ் இருக்கா எடுல. அவன் பாம்புக்கு மகுடம் ஊதுன மாதிரி, அவன் மகுடம் ஊத ஊத இங்க உன் மகா அடி ஊதி 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 இச்சையின் ஆவி, அந்த ஆவி விபச்சார ஆவி, இந்த ஆவி, எல்லா ஆவியும் இறக்கி கரெக்டாக அவன் பிள்ளைய கொண்டு போய் எவன்ட்ட அடகு வைக்கணுமோ இந்த பாம்பாட்டி என்ன பண்ணிடுவான், பிள்ளைய அடகு வச்சு விட்டுருவான். எத்தனை பேருக்கு நீங்க பெரிய வெளிப்பட, பாம்புக்கு காது கிடையாது, ஆனா பாம்புக்கு ஊதுனா அது டான்ஸ் ஆடுது. நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம், என்ன அழகா ஊதுறான், அந்த ஊதுற கம்மியே பாம்பு வருதுல. There are many spiritual insights. ஆவிக்கு ரகசியங்கள் பல கட்டங்கள் இருக்கு. They are possessed by spirit. அவங்க அதை அவங்க அந்த இசைக்கருவியை வாசிக்கும் போது அந்த இசைக்கருவிலேருந்து புறப்படுகிற அந்தகார வல்லமை அதை கட்டுப்படுத்தி அந்த பாம்புக்குள்ள என்டர் ஆகி சரண்டர் பண்ண வைக்கும். என்ன சரண்டர் பண்ண வைக்கிறவங்களுக்கு அனுப்பவும் தெரியும். இந்தியாவில் மட்டும்தான் இப்படிலாம் பாம்பு ஊதி பிடிக்காங்க. வெளிநாட்டிலலாம் there will be rescue team. பார்த்தாங்களா, ஒரு நீல ஒரு வயர் ஃபோர்ஸப்ஸ் வச்சிருப்பான், கழுத்தில் பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இந்தியாவில் தான் இந்த வித்தெல்லாம் நடக்கும். பாம்புக்கு காது கிடையாது. நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் அப்படிதான்.
ரொம்ப பேசணும்னா வெறுத்து போயிடும் உங்களுக்கு, என்னடா எல்லாமே ஸ்கேமா இருக்கு அப்படின்னு. ஸ்பிரிட் பொசிஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பொல்லாத ஆவிகள் மிருகங்களுக்குள்ள புக முடியும். ஆதலால் உங்கள் வீட்டு எல்லைகளில் நீங்கள் எப்போவுமே கன்சர்ன்டாக இருக்கணும். நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டில் வளர்க்குற டாகோ அனிமல்ஸோ, நம்ம வீட்டில் வளர்க்குற சிட்டுக்குருவியோ எதுவாக இருந்தாலும் சரி, இவள் பாதுகாக்கப்பட்டு இருக்குதா அந்த சென்ஸ் நமக்கு தெரியணும். when you watch into the animals eyes, மிருகங்களுடைய கண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா you can identify. எனக்கு கர்த்தர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கூப்பிட்டு சொன்னார். I have given you the grace, the heavenly kingdom will see through your eyes. உன் கண்கள் மூலமா பரலோக ராஜ்யம் மக்களை பார்க்கும். Whenever you see the people, you can see what is happening in your life. நான் யாரை பார்க்க ஆசைப்படுறேனோ உன் கண்ணு மூலமாக அவங்கள நான் பார்ப்பேன். நீ ஜஸ்ட் உங்க கண்ணால பார்த்து இன்னைக்கு உங்க விடுதலை ஆகட்டும் நினைச்சேன்னா they will be get delivered. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது தவறல்ல, ஆனால் கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ பாதுகாப்பு என்பது நம்மளை மட்டும் சார்ந்ததல்ல, நம்மளுடைய வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சார்ந்தது. நம்ம வீட்டில் ஒரு கார் வச்சுருக்கோம்னா அந்த காரில் பாதுகாப்பு ரொம்ப சார்ந்தது. ஒருத்தர் வந்தார், காரை அங்கிட்டு தொட்டு பார்த்தாரு, பின்னாடி தொட்டு பார்த்தாரு, முன்னுக்கு தொட்டு பார்த்தாரு, மொத்தமாக தொட்டு பார்த்தாரு. அப்படின்னு சொன்னார், அந்த ஆவியை அழிச்சு நிர்மூலமாக்கி போடு. இட்ஸ் a spirit. பிறனுடைய பொருளை என்ன பண்ணாதிருப்பாயாக. God will not answer to his prayers, but someone will answer to his whispers. It's not prayers, whispers. அவனுடைய அந்த சத்தத்துக்கு தேவன் பதில் தர மாட்டார். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஏக்கா பார்த்தீங்களா எங்கள் மாப்பிள்ளை எனக்கு 5 பவுனுக்கு டிங்கட டிங்கா டிங்கட டிங்கா டிங்கட டிங்கா. நம்ம தான் பெருமைக்கு வாழ்ந்து செத்த கூட்டமே. இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. உயர்ந்த பணக்காரர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நகையை மேலேருந்து கீழே வரைக்கும் அள்ளி போட்டு நிற்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கிறவன் என்னைக்குமே அவன் காமிக்கணும் அவசியம். இல்லாதவன் தான் முந்தி எனக்கு இல்லை இப்போ எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க எல்லாத்தையும் வெளியே. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைக்கு 5 பவுன் நகை எடுத்தாச்சு, உடனே போய் சித்தப்பா வீட்டில் போய் சித்தப்பா பிளஸ் பண்ணுங்க, சித்தப்பா ஒரு 500 ரூபா கொடுப்பார், கொடுத்துட்டு சொல்லுவார் இது எனக்கு அப்படின்னு. ஸோ பாதுகாப்பு என்பது உங்கள் நகை மேலே இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் நகை மேலே இருக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் போட்ட சட்டை பேண்ட் கிழிஞ்ச சரித்திரமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா பாதுகாப்பு கொடுத்தாரு? அவங்க போட்ட செருப்பு பழமையாகி போகலை, அவங்க வஸ்திரங்கள் பழமையாக. ப்ரொடெக்ஷன் என்பது உன்னை மட்டும் சார்ந்ததல்ல. நீ போடுற சட்டை, நீ போடுற பேண்ட்டு, நீ போடுற செருப்பு, நீ சாப்பிட்ற சாப்பாடு. வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் வியாதியை உன்னிலிருந்து. அப்போ நமக்கு முன்னாடி வைக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் என்னத்தை சாப்பிட்டாலும் சரிங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தால் அதில் சாபங்கள் இருக்காது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். If God heals you, it's 100% heal. கர்த்தருடைய சுகமாக்கினால் 100% சுகமா இருப்பேன். கர்த்தரும் சாப்பாடு ஆசீர்வச்சா கர்த்தரும் சாப்பாடு அப்படியே ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்க போல. சத்தமா அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நாய் தெருவில் யாராவது சாக போறாங்கன்னா நாய் என்ன பண்ணும்? ஏன்? அந்த ஸ்பிரிட்ஸ் போறது வர்றது நிற்கிறது எல்லாம் மிருகங்களுக்கு சென்ஸ் ஆகும். எனக்கு அன்பா நிறையா ரகசியங்கள் இருக்குது தேவ பிள்ளைகளே. ஸோ உங்கள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு ஆணுடைய பாதுகாப்புக்குள்ளே இருங்க. இந்த உலகம் பிசாசு எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கொல்லலாம், எவனுக்குள் வியாதிகளை வைக்கலாம் என்ற இந்த உலகத்தில் பிசாசு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லைஃப்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அந்நிய தெய்வங்கள் எகிப்திய வீட்டை ஏன் கர்த்தர் அழிச்சார்னா, எகிப்திய ஜனங்களால் அல்ல. எகிப்திய வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு? எகிப்தின் தெய்வங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தில் வீடுகளை தேவன் ஏன் அழிச்சார்னா,
அவங்க வீடுகளுக்குள்ள எகிப்திய தெய்வங்கள் இருந்தது. அந்த தெய்வங்கள் மேல் செலுத்தப்பட்ட நியாய தீர்ப்பு. எதுக்கு மேல செலுத்தப்பட்ட நியாய தீர்ப்பு? நீ உன் வீட்டுக்குள்ள சொர்பத்தை வச்சுட்டு, உன் வீட்டுக்குள்ள விக்கிரகத்தை வச்சுட்டு, உங்க வீட்டுக்குள்ள அது இதுன்னு வச்சுக்கிட்டு, அது என்னவா இருக்கட்டும், கோல்டு ஃபார்ம்ல கூட இருக்கலாம். ஒரு தம்பி ஒரு நகையை என்கிட்ட ஜோமனை கொண்டு வந்தார். பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் வந்த நகையை ஜோமனை கொண்டு வந்தார். when I touched that, God showed me, அவங்க மூதாதையர் அந்த கோல்டை கலட்டி அந்நிய பலிபீடத்தில் வைத்து தினமும் கால் குளித்து முடித்தவுடன் அதை கலட்டி அந்நிய பலிபீடத்தில் வைத்து அவங்களை வழிபட்டதை கர்த்தர் எனக்கு காமித்தார். I told him, ரொம்ப நாள் இது உன் கையில் இருக்க வேண்டாம், இதை சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணி, இது என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணி அதை சரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய எல்லைகள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஈவன் டோன்ட் ஷேர் யுவர் ட்ரெஸ் வித் யுவர் நான் பிலீவர்ஸ். ஒரு அந்நிய மார்க்கத்தில் உள்ள ஒரு நபருக்கு ஒரு புது சட்டை வாங்கி கொடு, ஒரு புது பேண்ட் வாங்கி கொடு, புது வேட்டி வாங்கி கொடு. உன்னுடைய வஸ்திரத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்குது, நீ போடுற சட்டையில் மகிமை இருக்குது, அதில் பாதுகாப்பு இருக்குது. கண்டவனுக்கு தூக்கி கொடுக்காத. இல்லை ஒன்ஸ் அதை கொடுக்குறியா திரும்ப நீ யூஸ் பண்ணாத, வாங்கி அவங்களுக்கே கொடுத்துரு. அப்படி இதெல்லாம் பாலிசி. ஒன்ஸ் ஒரு சிஸ்டர் என்ற ஜோமனை வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர பிரச்சனை. லிட்டரலாக அந்த டெவல்ஸ் ஏன் வந்த அப்படின்னு சோங்க கோ சிஸ்டரை சொல்லி, அவள் இதை பண்ணா, அவள் ட்ரெஸ் தான் இவள் போட்டிருக்கா, அப்போ தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் புதுசாக வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம். புது வண்டி வாங்கு, பழைய வண்டி வாங்காது. அந்த பழைய வண்டி பல அந்நிய பலிபீடங்களை நின்று அதை வச்சு இதை வச்சு பூசி பிறக்கி வழிபட்டு எப்படினாலும் அதற்கென்று அவர்கள் அதை பலியிட்டிருப்பார்கள். எப்படி நீங்கள் புது வண்டி வாங்கின உடனே சர்ச்சுக்கு கொண்டு வந்து சர்ச் ஆல்டரில் வச்சு நேராக நிப்பாட்டி தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுறீங்க, அவங்க யாருக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்க? அதை வாங்கி நீ ட்ருன்னு தயவு செஞ்சு பணம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், பணம் கர்த்தர் தருவார், ஆசீர்வாதங்கள் என்னைக்குனாலும் வரும். ஆனால் பாதுகாப்பு ஒரு நொடி பொழுதுல உடஞ்சி போயிடும். ரொம்ப சேவிங் மென்டாலிட்டி கிறிஸ்தவங்களுக்குள்ள. அதை சேமிச்சலாமா, இதை சேமிச்சலாமா, கர்த்தர் சொன்னதை செஞ்சா எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ஆகும், கர்த்தர் சொல்லாமல் நம்மளே செஞ்சோம்னா 2 லட்சம் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக எதை செய்வோம்? நான் அப்படி கிடையாது. ஆண்டவர் விஷயத்தை சொல்லிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா 2 லட்சம் போதா, போட்டுயா, அது என்னைக்குனாலும் வரும். ஒபேயிங் த வில் ஆஃப் காட். ஸோ அதான் ஆல்வேஸ் என் மக்களுக்கு நான் சொல்வேன், புதுசாக வாங்குங்க, புதுசாக கெட்டுங்க, புதுசாக அனுபவிங்க, அதற்காகவே ஜெபிங்க. உங்கள் எல்லைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். கையை தட்டி வலையில சொல்லலாமே. உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? இயேசுவின் ரத்தம். சத்தமாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும் சொல்கிறாங்க பாஸ்டர். வீட்டு நிலைக்காலில் இயேசுவின் ரத்தம் இருக்குது. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? இப்போ பக்கத்தில் வாங்க. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? பஸ்காவை ஆஸ்வதிக்கும் போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பஸ்காவை ஆஸ்வதிக்கும் போது மாமா, மச்சான், சித்தி குடும்பமாக உட்காந்து பஸ்காவை தின்னாங்க. உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், ரொம்ப ஃபேமிலியை கட்டி அழுகிற எவனும் பரலோகம் வந்து சேர மாட்டேன். திஸ் இஸ் மை வேர்ட். டூ மச் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கட்டி மேய்க்கிற யாருமே பரலோகம் வந்து சேர முடியாது. they will fall somewhere. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், பரிசுத்தமாக்கப்பட்டவள், விலையேறப்பட்டவன், பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவன். உன் மகிமை மற்றவங்களோடு கலவுப்படம் செய்யப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வெளியே இயேசுவின் ரத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளியே இயேசுவின் ரத்தம், உள்ள எகிப்திய தெய்வங்கள் இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகளையும் அந்த காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் தூக்கி எடுத்து வெளியே போடுங்க. நான் சொல்லட்டுமா, சுகத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமா தேவையில்லை, சுகம் தன்னால் நடக்கும். பணத்துக்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் தன்னாலே வரும்.
எதுக்குமே நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. திங்ஸ் வில் ஹேப்பன் அண்ட் ஃபால் இன் டு தட் பிளேஸ். காரியங்கள் அதனதின் காரியத்துக்குள்ளே அதனதின் விஷயத்துக்குள்ளே கரெக்டாக வந்து அமையும். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 811009679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.